இன்றைய தினம் தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடும் கே பிரியதர்ஷினி, பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம். தனது 3வது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் கே விஸ்வேஷ், நீடூடி வாழ இறைவனை வேண்டுகிறோம். இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் என்னும் இந்த பகுதியிலே ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது எப்படி அப்படிங்கிறதுல ரொம்ப பேருக்கு சமீப காலமாக ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. முன்பெல்லாம் இந்த குழப்பம் கிடையாது. அவங்கவுங்க தாத்தா பேரை வைப்பாங்க, குலதெய்வம் பேரை வைப்பாங்க, இல்லை அவங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தின் பெயரை வைப்பார்கள். மெட்ராஸுக்கு வந்த உடனே மயிலாப்பூரில் குழந்தை பிறந்தா பொன் குழந்தை, அதனால கற்பகம்னு பேர் வச்சுட்டேன் அப்படிம்பாங்க. திருவல்லிக்கேணியில் கொடுத்துறம் போன உடனே எங்களுக்கு பிள்ளை குழந்தை பிறந்தது, பார்த்தசாரதின்னு பேர் வச்சேன் அப்படிம்பாங்க. எந்த ஊரில் பிறக்கிறதோ அந்த ஊரில் இருக்கின்ற அம்பாள், சுவாமி, பெருமாளுடைய நாமங்களை குழந்தைகளுக்கு வைப்பார்கள். திருப்பதிக்கு போயிட்டு வந்த உடனே குழந்தை பிறந்தது சார், அதனால் பாலாஜின்னு பேர் வச்சேன் அப்படிம்பாங்க. ரொம்ப நாளாக குழந்தையே பிறக்கல, அதுக்காக ராமேஸ்வரம் போனோம், போய் வேண்டிட்டு வந்த உடனே குழந்தை பிறந்தது, அதனால் ராமநாதன்னு பேர் வச்சோம் அப்படிம்பாங்க. இல்லை அவங்களுடைய குலதெய்வ பேரை வைப்பாங்க. சாஸ்தா குலதெய்வமாக இருந்தால் ஹரிஹரன் அப்படின்ற பேர் ஃபேமிலியில் நிறைய பேருக்கு வைப்பாங்க. இப்படி அவரவருக்கு பிடித்த தெய்வங்கள், அவரவர் வழிபடுகின்ற தெய்வங்கள், அவர்கள் ஊரிலே இருக்கும் கோவில், அவர்களின் பூர்வீக ஊரிலே உள்ள கோவிலில் உள்ள சுவாமி, அம்பாள் திருநாமங்கள், இதெல்லாம் குழந்தைகளுக்கு பேரா வைக்கிறது வழக்கம். பேரன் அப்படின்றோம்ல, கிராண்ட்சன் அப்படிங்கிறத தமிழ் என்ன சொல்லுவோம்? பேரன் அப்படிமோ. பேரன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? பெயரை உடையவன். தாத்தாவுடைய பெயரை உடையவன், தாத்தாவோட பேரன். எனக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னா என் பெயரை உடையவன். பேரன்கிற வார்த்தைக்கு அர்த்தமே பெயரை உடையவன். பெயர்த்தி அப்படின்னா பெயரை உடைய ஸ்திரீ, பெயர்த்தி. பேரம்பேத்தி அப்படின்னாலே தாத்தா பாட்டி பேரை தான் வைக்கணுங்கிறது தொன்று தொட்டு நமது நாட்டிலே நிறைவு வருகின்ற ஒரு வழக்கம். தாத்தா பேரை அப்படியே கூப்பிட முடியாதுங்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஷார்ட் நேம் ஒன்று வைப்பாங்க வீட்டில் கூப்பிட்றதுக்கு. பாட்டி பேரை வச்சாக்க அம்மா கூப்பிட முடியாது, மாமியார் பேரை எப்படி பேரை சொல்லி கூப்பிட முடியும்? மாமியார் பக்கத்திலே உட்காந்துருப்பாங்களே, அதனால என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு பேரை கூப்பிடுறதுக்காக ஒரு பெட் நேம் ஒன்று வைப்பாங்க. இதுதான் நம்மளுடைய வழக்கம். இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பேர் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தடபுடல் பண்ணுறாங்க. இல்லாத சீனெல்லாம் போட்டு கலாட்டா பண்ணி அதுக்கு நெட்டில் போய் பார்க்குறேன், அதுலேருந்து நேம் சர்ச் பண்ணுறேன், இப்படிலாம் சொல்லி ஒரு மீனிங்குமே இல்லாமல், ஒரு அர்த்தமே இல்லாமல், இட் டசன்ட் கன்வே எனிதிங், இட் ஹாஸ் நோ மீனிங் அட் ஆல். வெறும் ஒரு 7-8 லெட்டர்ஸை ஒன்றா சேர்த்து இவங்களே காயின் பண்ணி ஏதோ ஒன்றத்தை வச்சு, அப்பா பேர் சுரேஷ், அம்மா பேர் ராணி, அதனால் சுறான்னு பேர் வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சுறா மீன் தான் வைக்கிறோம், மனுஷனுக்காக வைப்போம். இந்த மாதிரி எல்லாம் இவங்க ஒரு அர்த்தம் இல்லாத பெயர்கள் வைக்கிறதுங்கிறது இப்போ ரொம்ப அபத்தமாக நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இந்த குழந்தைங்கள்லாம் பெரியவனாங்களோடனே அம்மா அப்பாவை பிடிச்சி திட்டு, என்ன பேர் வைக்க கூட தெரியல நீங்கள்லாம் ஒரு பேரண்ட்ஸா அப்படின்னு அம்மா அப்பா பார்த்து அதுங்களே கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இந்த பேர் வைக்கிறதுல ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு செயல். இதில் வேற இவங்களுக்கு யாரோ இந்த நேமாலஜி, நியூமராலஜின்லாம் ஒன்று இருக்கே, எனக்கு எல்லாம் நம்பிக்கை கிடையாது. இந்த நேமாலஜி படியெல்லாம் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை உட்காந்து டோட்டல் போட்டு ஏக்கு 1 பிக்கு 2 இப்படின்லாம் இவங்கெல்லாம் போட்டு ஏதோ கூட்டி ஈட்டி கழிச்சு பார்த்து சார் 7 வந்துடுது இந்த பேரை வைங்கம்மா. கடைசியில் அந்த பேருக்கு அர்த்தமே இருக்காது. குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது சாமி பேரை தான் வைக்கணும். இதை ஒருத்தர்கிட்ட கேட்டார், சார் குழந்தைங்களுக்கெல்லாம் சாமி பேர் வைக்கலாமோ அப்படின்னு. பின்ன எந்த பேரை வைப்ப நீ? சாமி பேரை வைக்காம? சாமி பேரை வச்சாதான் ஆசாமி, சாமி பேரை தான் வைக்கணும். கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பேர் வைங்களேன், என்ன தப்பு? இல்லை சார் ரொம்ப மாடர்னாக வேணும் அப்படின்னு. அதுலேயே பெருமாளுடைய பேர் எவ்வளோ இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னேன்னா அதில் கிடைக்கும். பொன் குழந்தை இருந்தால் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லு, அதுலேருந்து ஏதாவது ஒரு பேரை எடுத்து வை. அம்பாளுடைய பேரை வை குழந்தைகளுக்கு. பெருமாளுடைய பேரில் எவ்வளோ திருநாமம் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து வை. முருகனுக்கே கோடிக்கணக்கான நாமங்கள் இருக்கான். அருணகிரிநாதர் சொல்கிறார் ஒரு திருப்புகழில், கோடியான நாமங்கள் முருகப்பெருமானுக்கு இருக்குது அப்படிங்கிறார். நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் சகஸ்ரநாமம் தான், 1000 பேர் தான். அதில் ஒன்று தேராதா? அதை கொஞ்சம் சுருக்கமாக வச்சுக்கோங்க. மாடர்னாக இருக்கணும் அப்படின்னா மாடர்னாக வைங்க, சின்னதாக வைங்க. பட்
எந்த பேர் வச்சாலும் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அர்த்தத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறாங்க. இவங்களாவே சொல்கிறாங்க, இதுக்கு இன்னும் அர்த்தம் சார், உங்களுக்கு அர்த்தம் தெரியாதா சார், இதுக்கு இந்த பேருக்கு இதுதான் மீனிங் அப்படின்றாங்க. அது ரொம்ப அபத்தமாக இருக்காது. அழகாக சாமி பேரை வைக்கலாம், தப்பே கிடையாது. சாமி பேரை தான் குழந்தைகளுக்கு வைக்கணும். நீ எந்த சாமி பேரை வேணாலும் வெய்யி, அது ரொம்ப லென்த்தியாக இருக்கணும், அதில் ஏதோ பழமைவாதம் இருக்கிறதாக நீங்கள் நினச்சிங்கன்னா அதையே கொஞ்சம் புதுமைப்படுத்தி சுருக்கி வைக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் சாமி பேரை தவிர மற்ற பேரை வைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த சாக்கில் நம்ம அந்த பகவன் நாம ஸ்மரணம் பண்ணுவோம். ஏய் கிருஷ்ணா இங்கே வாடா, கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு 10 தரம் குழந்தைய கூப்பிட்டோம்னாலே நமக்கு அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்ன புண்ணியம் கிடைக்கும். அதுக்காக தான் சாமி பேரை வைக்கிறது. சாமி பேரை குழந்தைங்களுக்கு வைக்கிறதுடைய காரணமே, அப்படியாவது இவன் அந்த பகவன் நாம ஸ்மரணம் பண்ண மாட்டானா, அப்படியாவது இவனுக்கு புண்ணியம் கிடைக்காதா அப்படிங்கிறத நமக்கு சொல்றதுக்காகத்தான் கடவுள் பெயரை குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்.